ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் பிசிடிஏ அலகாபாத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக மகிழ்ச்சியான அதிரடி உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 15 இயர்ஸ் ஃபினிஷ் ஆன உடனே உங்களுடைய கம்யூட்டேஷன் பென்ஷன் தொகை இன்னும் கட்டாயிட்டே இருக்குதுன்னா கவலையே பட தேவையில்லை. ஏன்னா இனிமேல் அந்த பணம் பிடிக்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவாக பிடிச்ச பணத்தை எல்லாம் வட்டியோடு சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போ இருந்து அமலுக்கு வருது, முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனடியாக உங்களை சேரும். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இராணுவத்திலேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார்னா நம்முடைய கம்யூட்டேஷன் பென்ஷன் அதை வாங்கிட்டு இருப்போம். இந்த அட்வான்ஸ் தொகையை ஈடுகட்டுறதுக்கு நம்முடைய பென்ஷன்லேருந்து நம்ம ரிட்டையர் ஆன தேதியிலேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கவர்மெண்ட் நம்மகிட்ட மந்த்லி பேசஸில் ரெக்கவரி பண்ணுவாங்க. 15 இயர்ஸ் முடிஞ்ச உடனே நம்முடைய முழு பென்ஷன் நமக்கு வரும். அதாவது ரெக்கவரி ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக பல பென்ஷனுடைய கணக்குகள் ஸ்பர்ஸ் போர்ட்டலுக்கு மாறின பிறகு, அதாவது சிபிபிசியில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரல, ஸ்பர்ஸில் மாறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குளறுபடி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். பல வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கம்படிஷன் தொகையை தொடர்ந்து இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் ஆயிரக்கணக்கான முன்னாள் இராணுவ வீரர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதில்ல அப்படின்ற நிலையில தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ பிசிடிஏ மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அதிரடியான தீர்வு, இதுக்கு சொல்யூஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு இப்போ நிரந்தர தீர்வு கிடைச்சிருக்கு. அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் பிசிடிஏ அலகாபாத் சார்பில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது விஷயம் என்னன்னா, வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 15 இயர்ஸ் யாருக்கெல்லாம் ஃபினிஷ் ஆகிருக்கோ அவங்க அத்தனை பென்ஷன்களுக்கும் இந்த கம்யூட்டேஷன் பிடித்தம் உடனடியாக ஸ்டாப் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது மற்றும் முக்கியமான விஷயம் என்னன்னா, 15 இயர்ஸுக்கு அப்புறமும் உங்கள் கணக்கில் இருந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளவு பணம் பிடிக்கப்பட்டதோ அதை வட்டியோடு சேர்த்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் செய்ய ஆர்டர் வந்திருக்குது, உத்தரவிடப்பட்டிருக்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் யாருக்கெல்லாம் அந்த கம்யூட்டேஷன் பிடிக்கப்பட்டதோ எவ்வளவு பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டு விற்று அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைப்பதற்கான ஆர்டர் வந்திருக்குது. சரி, இப்போ இந்த தாமதம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பர்ஸ் போர்ட்டலில் கிட்டத்தட்ட 12 இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதுன்னா, 12,000 பென்ஷனருக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கம்யூட்டேஷன் முடிஞ்ச தேதிக்கு அப்புறமும் அதை ஸ்டாப் பண்ணாமல் அப்படி இன்னமும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இப்போ அதற்கான டேட்டா ஃபீடிங் வேலைகள் பிசிடிஏ அலகாபாத் இதுக்காக தனியாக ஒரு டீம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க, ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஜூன் 30க்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜூலை 1 இந்த பென்ஷன் யாருக்கெல்லாம் 15 இயர்ஸ் முடிஞ்சதோ அவங்களுக்கு உடனடியாக ஸ்டாப் செய்யப்படும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்ச அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சேர்த்து தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 12 இயர்ஸ் கோரிக்கை என்ன ஆச்சு அப்படின்னு இதோட சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு இது. நாம இன்னைக்கு இங்க முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். பல முன்னாள் இராணுவ வீரர்களுடைய சங்கங்கள் இந்த 15 இயர்ஸை வரம்பை அந்த கால வரம்பை 12 இயர்ஸாக குறைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா 12 இயர்ஸ்லேயே கவர்மெண்ட்டு நம்மகிட்டேருந்து அசல் மற்றும் வட்டியை எடுத்துக்கிறாங்கன்னு தான் இந்த நியாயமான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்க உத்தரவு அந்த 15 இயர்ஸை 12 இயர்ஸாக குறைப்பதற்கான உத்தரவு இல்லை. இது 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழில்நுட்ப கோளாறால், யாரெல்லாம் ஸ்பர்ஸில் மாறினதுக்கப்புறம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே, அதாவது யாரெல்லாம் 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் யாருக்கெல்லாம் கம்யூட்டேஷன் கட் ஆகுதோ அவங்களுக்கான ஆர்டர் தான் இந்த ஆர்டர் வந்திருக்க ஆர்டரு. அவங்களுக்கு மட்டும்தான் என்னென்னா 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. ஆனால் இப்போ என்ன நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போவும் அந்த 15 இயர்ஸுங்கிற விதிமுறை இன்னும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இது கூட தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன முடிவாக சொல்ல போகிறோம்னா, உங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பை ஒவ்வொரு முன்னாள் படையை சார்ந்தவர்களும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கும் இது அப்ளிகபிள் தான். இனிமேல் அந்த வட்டியோடு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது நம்ம இராணுவ வீரர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நிம்மதியான செய்தி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உடனே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கூட வேலை பார்த்த உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற முன்னாள் இராணுவ வீரர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. பாதுகாப்புத்துறை சார்ந்த மற்றும் இராணுவ நலன் சார்ந்த அடுத்தடுத்த முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்முடைய ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் சேனலோட இணைந்திருந்துங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.